Namaste, Mata. Namaste. Sangrahya Vishayaha. So, in this lesson, every lesson, we saw Guru, then we saw Ganesha, and this lesson we are going to see about Vishnu. So, each lesson in Pravesha, ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு கடவுளோட ஸ்லோகமும் வருது. Okay. இப்போ இந்த particular third lessonல நம்ம சங்கிராஹ்ய விஷயால we are going to see about Vishnu. Now, what is that? Vishnu அப்படின்னு சொல்லும் போதே நமக்குலாம் நிறைய ஸ்லோகம், many of us we know, we do that. We always at home also we say Vishnu Sloham. Now, okay. The last class itself, I wanted to tell you what is the meaning of Sangrahya. I forgot to tell. First lesson வந்து சொல்லியிருக்கணும். சங்கிராஹ்ய விஷயாக, அது எதெல்லாம் கலெக்ட் செய்யப்பட்டதோ, எந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் செய்யப்பட்டதோ, எந்த விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கணுமோ, அதாவது கையில வச்சுக்கணுமோ, அந்த மாதிரி. வாட் ஆர் த திங்ஸ் ஆர் விஷயம்ஸ் வி ஷுட் கீப் இன் அவர் ஹேண்ட், நம்ம புரிஞ்சுக்கணுமோ, நம்ம கையில கிடைச்சிருக்கிறத நம்ம பிடிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு. ஓகே. கிராஹ்யம், கிராகணம், கிரகணம் சொல்லுவோம் இல்லையா? கிரகணம் அப்படின்னா பிடிக்கிறது, கிராஹ்யம்னா பிடிக்கப்பட்டது, சங்கிராஹ்யம். Okay, so what are the things we should be held in our hand அப்படின்னுட்டு. அப்ப these are the things we should be, it should be held and collected and kept in our hand. புரியுதாமா? So that is the சங்கிராஹ்ய விஷயம் வரும்போதே நான் அதுக்கு முன்னாடியே வந்து so now first விஷ்ணுவோட first ஸ்லோகம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். யாராவது ஒருத்தர் படிங்குமா என் பின்னாடி? ஸ்லோகத்தை படிங்கோ. தோஸ் ஐ வாண்ட். திரிபுர சுந்தரி படிங்குமா? எஸ் மேம். வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூர வர்த்தனம் தேவகி கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். Okay. So வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். Okay, mute ma, if you have finished, mute. Yes. Always நான் சொல்லியிருக்கேன் போன தடவையே, ஸ்லோகம்னு வந்ததுன்னா முதல்ல நம்ம வந்து வெர்பை பார்க்கணும். பொதுவே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்பை பார்க்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னானா வேர்பை வந்து நம்ம பார்த்துட்டு அந்த வேர்பு வந்து என்ன புருஷால இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுல வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இதுல எது வேர்பு தெரியுறதா? வந்தே. வந்தே. அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். ஐ சல்யூட்.
I bow down. To whom? I bow down, not to whom. Okay, aham vande. Aham vande is not given. Because vande is there, we have to understand. இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கிராமர் எல்லாம் படிச்சோம். போன வாரம் கூட last class itself we saw that we have உத்தம புருஷ ஏகவச்சனத்துல என்ன வரும் அதை நம்ம பார்த்தோம். ஓகே, this is an ஆத்மநேபதி verb. வந்து தாத்து is ஆத்மநேபதி. அதனால வந்தே. அகம் வந்தே. அகம் நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? கம் வந்தே. நான் யாரை வணங்குறேன்? அப்போ எல்லாமே த்வித்யா விபக்தியில இருக்கு. ஓகே, செகண்ட் விபக்தி. வசுதேவ சுதம் வந்தே. அகம் தேவம் வந்தே. அகம் கம்ச சாணூர மர்தனம் வந்தே. அகம் தேவகி பரமானந்தம் வந்தே. அகம் கிருஷ்ணம் வந்தே. அகம் ஜகத்குரும் வந்தே. பாருங்க, அப்போ எல்லாமே கிருஷ்ணம் தான். யாரை நான் கும்பிடுறேன்? நான் கிருஷ்ணரை கும்பிடுறேன். அகம் கிருஷ்ணம் வந்தே. கிருஷ்ணம் த்விதியா விபக்தி. கிருஷ்ணஹ கிருஷ்ணௌ கிருஷ்ணாஹ கிருஷ்ணம் கிருஷ்ணௌ கிருஷ்ணான். த்விதியா விபக்தி ஏகவச்சனம். கிருஷ்ணம் கிருஷ்ணனை. முதல்ல இப்ப அப்படிதான் போடணும். நான் யாரை வணங்குகிறேன்? கிருஷ்ணனை வணங்குகிறேன். I salute Krishna. My salutations are to Lord Krishna. Okay. அவர் எப்படிப்பட்டவர்? வசுதேவ சுதம். இப்ப அவரை பத்தி எல்லா அட்ஜெக்டிவ்ஸ், all these are adjectives. எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? all these are adjectives. வசுதேவ சுதம். வசுதேவரோட சுதா. சுத்தன சன். வசுதேவ சுதம் is the son of Vasudeva. Okay. அதனாலதான் he is called வாசுதேவா. நம்ம கும்பிடுறோம்ல, வாசுதேவாய நமஹ. வாசுதேவா is வசுதேவஸ்ய புத்திரஹ வாசுதேவ. ஓகே, தசரதஸ்ய புத்திரஹ தாசரதிஹி. பாருங்க, அது மாதிரி தான் வரும். அஞ்சனாயாக புத்திரஹ ஆஞ்சநேயஹ. ஓகே ஓகே. சோ அது மாதிரி வசுதேவ சுதம், வசுதேவருடைய பிள்ளையை வணங்குகிறேன். தேவம், he is the Lord, he is the God of all, whole universe. எல்லாத்துக்கும் அவர்தான் கடவுள். கம்ச சாணூர மர்தனம் அப்படின்னு என்ன? மர்தனம். மர்தனம், he is killing. whom? He is the killer of whom? Kamsa and Chanura. They both are asuras. Okay, they are both demons. அவளை கொல்லறவர். அப்போ கம்சனையும் சாணூரனையும் மர்தனம் செய்தவர், கொன்றவர். ஓகே, கொன்றவரை வணங்குகிறேன். தேவகி பரமானந்தம். தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுப்போம். பரம்னா என்னதுன்னா கிரேட்டஸ்ட். ஓகே, கிரேட்டஸ்ட் இஸ் பரம். ஆனந்தம் ஹாப்பினஸ். அப்போ தேவகியுடைய கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் யாரு? கிருஷ்ணன். சோ தேவகி பரமானந்தம், தேவகியுடைய பரமானந்தத்தை கொடுப்பவன் தேவகிக்கு. கிருஷ்ணம், கிருஷ்ணன் தான் முதல்ல. The first sentence is அகம் கிருஷ்ணம் வந்தே. ஓகே, சோ எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? அவருக்கு அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னது? வசுதேவ சுதம், தேவம், கம்ச சாணூர மர்தனம், தேவகி பரமானந்தம், ஜகத் குரும். கரெக்டா? he is the guru of the whole world. இந்த ஜகத்துக்கே அவர் தான் குரு. அவர் இல்லாம ஜகமே இல்லை. சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். So I bow down to Lord Krishna. போட்டிருக்கு பாருங்க மீனிங். Who is the Lord of the entire world. He is the son of Vasudeva. He is the killer of the demons like Kamsa and Chanura. He is the darling of his mother Devaki. Any doubt in this?
Shloka, can I go to the next one? Yes, madam. Okay. Now, next one is also about Lord Vishnu. We know this slokam, all of us, right? Shuklam Bharadaram Vishnum Shashivarnam Chaturpujam Prasannavadanam Dhyayet Sarva Vignopa Shantaye. யாராவது சொல்லுங்க. நான் படிக்கிறேன் மேடம். ம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சாந்தயே. சாந்தயே சாந்தயே. ஓகே. சாந்தயே. 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 சர்வ விக்ன உபசாந்தயே. அப்படிதான். சர்வ விக்ன உபசாந்தயே. ஓகே, அததான் நம்ம சர்வ விக்னோபசாந்தயேன்னு சொல்றோம். ஓகே. சுக்லாம் பரதரம் சுக்லம் அம்பரம் தரம் 3 வேர்டு இருக்கு இதுல. சுக்லம் ஒயிட், அம்பரம் கார்மெண்ட் வஸ்திரம். அம்பரம்னா துணி, வஸ்திரம். தரம், தரம்னா தரதி, யக தரதி, யாரு வேர் பண்றாளோ. அப்ப சுக்லாம் பரதரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நான் என்ன சொன்னேன் முன்னாடி, நம்ம எந்த ஸ்லோகம் படிச்சாலும் we should first see what is the verb in that. அப்போ here the verb is உபசாந்தயே. ஓகே, உபசாந்தயே அப்படின்னு நம்ம சொல்றோம். for the removal அதையும் எடுத்துக்கலாம். ஆனா the main verb here is சாந்தையே கூட வரக்கூடாது, அது கூட சதுர்த்தியில போயிடலாம். இங்க வந்து தியாயேத். தியாயேத் is the main word. Okay, உபசாந்தையே கூட we bring it as a noun. தியாயேத். தியாயேத் is விதிலிங். ஓகே, விதிலிங். நம்ம வந்து அந்த லக்காரா பண்ணல. நம்ம வந்து லக்காரால லட்டு பண்ணினோம், லங்கு பண்ணினோம், லோட்டு பண்ணினோம். அப்புறம் வந்து லட்டு லங்கு லோட்டு அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம இது பண்ணினோம், ரிட்டு பண்ணினோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அண்ட் இம்பெரட்டிவ் மூடு அது பண்ணினோம். ஸோ 4 பண்ணியிருக்கோம். பட் நம்ம விதிலிங் பண்ணல. விதிலிங் இஸ் ஒன் தட் இஸ் இன்க்ளூடட் இன் பிரவேஷா ஆல்சோ அண்ட் வி ஹாவ் டு நோ தட். ஏன்னா அது வந்து may we, may do, should do, both. For both we use விதிலிங். ஓகே, ஈ தீதாம் ஈ யுஹு அப்படின்னு வரும் எண்டிங். ஸோ பவேத், பவேதாம் பவே யுஹு. ஸோ அந்த எண்டிங் அப்படி வரும். ஸோ இங்கே தியாயேத். ஸோ வி ப்ரே. ஓகே, அப்போ வி ஷுட் ப்ரே. அப்போ வி ஷுட் ப்ரே. ஓகே, 1 minute. Yeah, we should pray. யார்ட்ட? தியாயேத். அப்போ சுக்லாம் பரதரம். இப்ப இங்க வந்து தியாயேத் அப்படின்னு வந்ததுனால இட் இஸ் நாட் உத்தம புருஷ, நான் அப்படின்னு இல்லை. இட் இஸ் we should pray அப்படிதான். let us pray அப்படிதான். ஓகே, let us pray அந்த மாதிரி. we should pray to யாரு? லார்ட் விஷ்ணு. கரெக்டா. இங்க அங்க கிருஷ்ணம்னு வந்தது, இங்க விஷ்ணும்னு வந்திருக்கு. ஸோ எப்படிப்பட்ட விஷ்ணு? how is that விஷ்ணு? ஸோ we pray to விஷ்ணு. எப்படிப்பட்டவர் அவர்? சுக்லாம்பரதரம். அப்படின்னா என்ன? ஒன் who is wearing white. Okay, Shukla Ambara Dharam, who is wearing white colored clothes. Okay, Shashi Varnam. எப்படி இருக்காரா அவர்? சசி வர்ணம். அப்போ அவருடைய கலர், சசினா 3,
மூணு மாதிரி, அதாவது நிலா மாதிரி அப்படியே ஒளிர்றதா, ஜொலிக்கிறது. இட் இஸ் ஷைனிங் லைக் த மூன். ஓகே, எப்படிப்பட்ட விஷ்ணு? சுக்லாம்பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம். He's got 4 hands, 4 கைகள் உடையவர். பிரசன்ன வதனம். அப்போ பிரசன்ன வதனம் அப்படின்னா எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பாருங்கிறத விட எப்பொழுதுமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார் இல்லையா? பிரசன்னமா இருந்தா, கடவுள் சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஓகே, so he has got a pleasant face. Okay, and it is always ready to bless all of us. நம்ம எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கொடுக்கக்கூடியவர் தான் கடவுள். அப்போ அவரோட முகம் எப்படி இருக்கு? ஷைனிங் லைக் த மூன் இங்க கொடுத்திருக்கா. அதான் சதுர்புஜம், பிரசன்ன வதனம், சசிவர்ணம், தியாயேத், கும்பிடணும். Let us pray to him. We should pray to him. சர்வ விக்ன உபசாந்தையே, சர்வோ விக்னோபசாந்தையே. எப்படி அத நம்ம ப்ரே பண்ணணும்? உபசாந்தையே, இப்போ ரிமூவல் ஆஃப் என்னது? சர்வ விக்ன. விக்னம்னா ஆப்ஸ்டக்கல்ஸ். ஓகே, ஆப்ஸ்டக்கல்ஸ். ஸோ வாட் வி ஷுட், ஆப்ஸ்டக்கல்ஸ்னா தடைகள். ஓகே, அப்ப நம்ம எப்படி என்ன கும்பிடணும்? சர்வ விக்னோபசாந்தையே, எல்லா இதையும் நீங்க ரிமூவ் பண்ணுங்க. உபசாந்தையே அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்க. ஃபார் த, இந்த இடத்துல சதுர்த்தியா வந்திருக்கு. ஃபார் த உபசாந்த அப்படின்னுட்டு வேர்பா வராம இந்த இடத்துல ஒரு நவுனா ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஆல் அவர் ஆப்ஸ்டக்கல்ஸ், நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்குவதற்கு நாம் அவரை கும்பிடுவோம் ஆக. கும்பிடுவோம், கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். விதிலிங் வந்ததுன்னா கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கும்பிடுவோம் ஆக இன் தமிழ்ல சொல்லலாம். இன் இங்கிலீஷ் we should pray or we may pray. Let us pray. Okay, let us pray to remove the obstacles. Okay, so Shuklam Baradaram Vishnum Shashivarnam, face is shining like the moon. Chaturbhujam, he has got 4 arms. Prasanna Vadanam, Vadanamna face. Face is always very cheerful and ready to bless anybody. Dhyayet, let us pray, or we should pray. Sarva Vignopashantaye. அப்போ அதாவது இந்த தியாயேத் அப்படிங்கிற வேர்ப் இந்த இடத்துல இட் இஸ் ஆக்சுவலி த ஈத் ஈதாம் ஈதா ஈயுஹு இஸ் இன் பிரதம புருஷ ஏகவச்சனம். பட் இங்க they have given the meaning we. அதாவது என்னன்னா one should pray. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரா இருந்தாலும் கும்பிடணும். அப்ப நம்ம கும்பிடணும்னு இல்லை, எல்லாருமே கும்பிடணும். ஸோ இட் இஸ் யூஸ் இந்த பிரதம புருஷ ஃபார்ம்ல அந்த வேர்பை யூஸ் பண்ணியிருக்கா, தியாயேன். ஸோ வி ஷுட் ஆல் ப்ரே. இந்த வி வந்தானா வயம் வரணும், அப்போ உத்தம புருஷா வரணும், அப்படி கிடையாது. இங்க ஒன் ஷுட் ப்ரே. ஒருத்தர் யாரா இருந்தாலும் கும்பிட வேண்டும். எதற்கு கும்பிடணும்? நம்மளுடைய கஷ்டங்களை எடுப்பதற்காக கும்பிட வேண்டும். சர்வ விக்னோபசாந்தையே. ஓகே, any doubt in this shloka? Okay, no, we have seen all clear, this. Clear arkama? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Okay, so now we saw Sangrahya Vishayaha, 2 slokas on Lord Vishnu. Now we have come to the Vangmaya Parichayaha. Vangmaya is the literature. The literature side நம்ம முதல்ல வேதாஸ் பார்த்தோம். போன தடவை நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சார்வாக்காலாம், நாஸ்திகா ஆஸ்திகா தர்ஷனம். போன லெசன்ல தர்ஷனானி பார்த்தோம். இந்த லெசன்ல புராணானி. Again and again I am telling you, these all will come for match the following. இதை நம்ம பார்த்துட்டா கண்டிப்பா
இட் வில் கம். நான் கொடுக்குறேன் நிறைய. நான் இன்னைக்கு கூட 2 presentation உங்களுக்காக 2 இது ப்ரிப்பேர் பண்ணேன். மேட்ச் த ஃபாலோயிங்க. I will show it at the end of the class. Okay. The main Puranas are 18 in number. இப்போ நம்ம புராணாஸ், இத்திஹாசா, புராணா எல்லாம் இருக்கு இல்லையா, இத்திஹாசம், புராணம். ஸோ புராணங்கள் 18 புராணம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கூட நீங்க கேட்டிருப்பேன். ஸோ there are 18 Puranas. Some உப புராணாஸ் ஆல்சோ. உப புராணானா ஆல்வேஸ் விபக்தி சொல்றோம், உபபத விபக்தின்னு சொல்றோம். கொஞ்சம் அதோட அதுலேருந்தே உருவாருது, அது இதோட இது கனெக்ஷன் அது. Now what are the 18 Puranas? Matsya Puranam, Markandeya Puranam, Bhagavata Puranam, Bhavishyat Puranam, Brahmanda Puranam, Brahma Vaivarta Puranam, Brahma Puranam, Vamana Puranam, Varaha Puranam, Vishnu Puranam, Vayu Puranam, Agni Puranam, Narada Puranam, Padma Puranam, Linga Puranam, Garuda Puranam, Kurma Puranam, Skanda Puranam. பாருங்க, 18 புராணம் இருக்கு. இதில் நம்ம எதை கேட்டிருப்போம்? ஐ திங்க் இப்போ என்ன பொறுத்துண்டா நான் பாகவத புராணம், மார்க்கண்டேய புராணம், and I have heard Vishnu Puranam and Garuda Puranam, Skanda Puranam. நிறைய பேர் யாராவது நிறைய இதோட நிறைய கேட்டிருப்பேன். எனிபடி? தனலட்சுமி மேடம், உங்களுக்கு எத்தனை புராணம் கேள்விப்பட்டிருக்கேன் இதுல? நான் பாகவத புராணம். பாகவத புராணம் is one we all know. அதான், அது வேற ஒண்ணும். ஓகே. ஸ்கந்த புராணம் நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம கருட புராணம் இட் இஸ் தேட். கருட புராணம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மார்க்கண்டேய புராணமும் நமக்கு தெரியும்ல, we all know. கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. சோ இதெல்லாமே புராணம். திஸ் புராணாஸ் they are 18. இது எப்படி நான் சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சின்னதா ஒன்று கிரியேட் பண்ணிடுவா. பாருங்க, the following verse helps us to remember the names. மாத்வயம். மாத்வயம்னா என்னது? 2 மா. மத்ஸ்ய, மார்க்கண்ட. பாத்வயம். பாத்வயம்னா என்னது? பாகவத, பவிஷ்யத். ஓகே. சயேவ பிரத்ரயம். பிரத்ரயம் பிரம்மாண்ட, பிரம்ம வைவர்த்த, பிரம்ம. சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா 4. வாமன, வராக, விஷ்ணு, வாயு. ந பா லிங்க கூஸ்கா நீ புராணானி பிரச்சக்ஷதே. அப்புறம் இதுல எல்லாம் ஒன்னும் இருக்கு. ஓகே. சோ இது பாருங்க எவ்வளவு ஈஸியா ரிமெம்பர் பண்ணதுக்குன்னு நம்மளுக்கு சொல்றா. பட் நம்மளுக்கு மாத்வயம், பாத்வயம், பிராத்ரயம், வா சதுஷ்டயம் இந்த 4. பட் அதுல இருக்கிறது ஞாபகம் இருக்கணும்ல. அப்புறம் ந ப லிங்க கூஸ்கானி புராணானி பிரச்சக்ஷதே. So this verse is composed with the first syllables of the names of the 18 Puranas. Okay. So this is all. இது literature of Sanskritam. Okay. சாஸ்திராணி. இப்போ சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, learning a language. லிட்ரேச்சர்ல there are works, shastras, containing varied topics such as the origin of the world, categories of objects in this world, liberation, etc. Some shastras and their important treatises are named below. Shastram. இப்போ அலங்கார சாஸ்திரம். இப்போ சாஸ்திரம். இப்போ சாஸ்திரம் அப்படின்னு சொன்னான்னா அந்த எப்படி இந்த சாஸ்திரம் இப்போ சம்ஸ்கிருதத்தை எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுல கூட நம்ம சாதாரணமா பேசும்போது சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா it is being told by our ancestors அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் they are all
It is all told in the Vedas. It has come from the Vedas only. Those Shastras have come from the Vedas. வேதத்துல இருந்து தான் சாஸ்திரங்கள்லாம் உருவாயிருக்கு. வேதம்ங்கிறது என்னது? வேதம்ங்கிறது நான் ஐ திங்க் நான் முதல் கிளாஸ்லயே சொன்னேன். வேதம்ங்கிறது இட்ஸ் அமானுஷ்யம். வேதத்தை எழுதினவா யாருமே கிடையாது. ஓகே, இந்த ரிஷிகள் எல்லாரும் அவள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, when the rishis were all walking, வானத்திலிருந்து அவளுக்கு வர்ற சவுண்ட்ஸ தான் அவ வந்து எடுத்து எழுதினா. So the Vedas are from God himself. வேதம் வந்து கடவுள்கிட்டேந்து ஒரிஜினேட் ஆனது. அந்த வேதத்தை வந்து எல்லாத்தையும் அந்த ரிஷிகள்லாம் அவளோட காதுல when they are walking, அவ வந்து காட்டுல தபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் அந்த காத்துல அவளுக்கு from the sound of that, from sound they caught the syllables and then they wrote it கூட இல்ல, they memorized it and they wrote it on manuscripts and kept it and passed it on to their students. இதுதான் வேதங்கள். அந்த வேதத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினவர். ஒழுங்குபடுத்துறதா வியாசம். வியாசப்படுத்துறது வியாச வியசயதி வியாசயதி அப்படின்னா ஒழுங்குபடுத்தினவர் தான் வியாசர். அதனாலதான் அவருக்கு வேத வியாசாங்கிற பேரு. அவரை வந்து வேதங்களை ஒழுங்குபடுத்தினார். ஆனா வேதங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். தே ஆர் அமானுஷ, அபௌருஷ. அமானுஷனா மனுஷனால பண்ணப்பட்ட. அபௌருஷ அப்படின்னா இட்ஸ் நாட் நோன், இட்ஸ் நோபடி ஹஸ் டன் இட். புருஷ யாராலையும் அது பண்ணினது கிடையாது, எந்த மனுஷனாலையும் பண்ணினது கிடையாது. அது தெய்வங்களால நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, அதெல்லாம் வேதத்துல. இப்ப அந்த வேதத்தை ஒழுங்குபடும் போது சாஸ்திரம் யூஸ் பண்ணணும். வாட் ஆர் த சாஸ்திராஸ்னா எப்படி இது ஒரிஜினேட் ஆச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் சாஸ்திரம். இப்போ அலங்கார சாஸ்திரம். ஓகே, இப்ப அலங்காரம் அப்படின்னு சொன்னானா அது எப்படி சொல்றது? ஓகே, இப்ப சாதாரணமா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு நம்ம இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? we always speak இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம டெய்லி ஸ்பீச்ல கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்தந்த லாங்குவேஜ், மேபி சுஜாதா மேடம் may say in Kannada or somebody here may say in Tamil, somebody may say in English, but we use the figures of speech to give our expression. நம்மளோட ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பீச்ல வந்து ஒரு ஃபிகர் யூஸ் பண்ணோம். ஃபிகர்னா என்ன? நம்ம சொல்லுவோம்ல, ஆஸ் லைட் அஸ் ஃபெதர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப பஞ்சு போல இதா லைட்டா இருக்கிறது தமிழ்ல வந்து நிறைய வரும். அது வந்து இது போல அது போல இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது வந்து நம்ம அலங்கார சாஸ்திரம். அதுதான் அலங்காரம். ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா, இப்போ அதுல என்ன அலங்காரம் யூஸ் பண்ணியிருக்கா, அது வந்து இப்போ காளிதாசர்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காளிதாசர் வந்து ரகுவம்சம்ங்கிற ஒரு இது எழுதியிருக்காரு, ஒரு லிட்ரரி பீஸ். அவர் ஒரு ரகு வம்சம்னா என்னது? ரகுங்கிறது யாரு? ராமரோட பூர்வஜர்கள். ஸோ ரகுவம்சம்ங்கிறது ராமரோட வம்சம். ரகுங்கிற திலீபன் எல்லாம் நிறைய பேர் இருந்தா, ஆனாலும் அவளோட வந்து அந்த வம்சத்தை ரகுவம்சன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ரகுவம்சத்துல பிறந்தவர் தான் அஜக, அப்புறம் தசரத, அப்புறமா வந்து ராமர் வந்து தசரதருக்கு அப்புறம் அப்படி. அப்போ அது வம்சத்தையே வந்து ரகுவம்சம் அப்படிதான். ரகுங்கிற ராஜாவோட பேர்ல தான். பட் ரகு அப்படின்னாலே, ராகவா அப்படின்னாலே நம்மளுக்கு ராமர் தான் ஞாபகம். இப்ப அந்த காளிதாசர் எழுதும் பொழுதெல்லாம் அவரு இப்ப சீதாவோட கண்ணு வந்து இப்படி இருந்தது, சீதா வந்து அப்படி இருந்தா இப்படி இருந்தா அப்படின்னு வர்ணிக்கிறது தான். தட் இஸ் ஆல் அலங்காரம். ஒரு ஒரு நம்ம நிறைய தமிழ்ல வந்து கவிதைகள்லாம் படிப்போம். we read so many stories, like for example ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பீப்புள் will know ஷேக்ஸ்பியர். அவர் வந்து எல்லாமே how many similes he has used, how many metaphors, personification, எத்தனை exaggeration, so much allegory எல்லாம். they're all figures of speech in English. so any language அது வந்து அழகுபடுத்துறதுக்காக உண்டானது அந்த அலங்காரம். ஓகே, இப்ப சான்ஸ்கிரிட்ல
துவன்யாலோக அப்படிங்கிற ஒரு புக்கு அலங்காரத்தை பத்தி எழுதியிருக்காரு. ஓகே, அது யாருன்னா ஆனந்தவர்தன இஸ் நேம்ஸ். இதெல்லாம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போதைக்கு. அலங்காரம்னா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ரசகங்காதரக அப்படிங்கிற ஒரு புக். கிரந்தகனா புக், கிரந்த கர்த்தா அப்படின்னா த பர்சன் ஹூ ஹஸ் ரிட்டன் த புக். புக்குன்னா கிரந்தானா புக்கு, கிரந்த கர்த்தானா அந்த புத்தகத்தை எழுதியவர். ஓகே, கர்த்தா அதை செய்தவர், அந்த எழுதியவர் இந்த இடத்துல. அடுத்தது சாகித்ய தர்ப்பணம் அப்படிங்கிறது தான் விஸ்வநாதக. இப்போ வந்து ரசகங்காதர தென்வாலோக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன். இப்போ சாதாரணமா இப்ப அலங்காரம் படிக்கிறோம். இப்ப நானே அலங்காரம் படிக்கிறேன். ஐ எம் ரீடிங் ஃபார் மை எம்ஏ ஸ்டடி. அப்ப நாங்க என்ன புக்கு யூஸ் பண்ணுவோம்னா சாகித்ய தர்ப்பணம். சாகித்ய தர்ப்பணம்னா சாகித்யம் அப்படின்னா லிட்ரேச்சர், தர்ப்பணம்னா மிரர். திஸ் இஸ் த மிரர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு விஸ்வநாதக அவரோடது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஸ்பீக்கிங் அபவுட் அலங்கார. இதெல்லாம் வந்து அலங்கார சாஸ்திரம். அடுத்தது வியாக்கரண சாஸ்திரம். இப்போ வியாக்கரணம் இஸ் கிராமர். இப்போ ஒவ்வொன்றும் லாங்குவேஜ்ல, லிட்ரேச்சர்ல, லாங்குவேஜ்ல இருக்கிற த பியூட்டி ஆஃப் த லாங்குவேஜ் இஸ் brought அவுட் பை எல்லாமே. இப்போ அழகு, இப்போ ஒரு ஒரு லாங்குவேஜ், ஒரு தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எனி லாங்குவேஜ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அவளோட லிட்ரேச்சர்ல அழகு இருக்கும். அந்த அழகு வந்து கொடுக்கறது எல்லாமே அதுல வந்து இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும். ஓகே, அப்போ அத மாதிரி இந்த இலக்கியத்துல அழகெல்லாம் கொடுக்கறது. இப்போ தமிழ்ல வந்து இப்போ கோவலன், மாதவி அதெல்லாம் சொன்னானா இளங்கோவடிகள் வந்து அதை யூஸ் பண்ணார், இதை யூஸ் பண்ணாரு, தமிழ் படிச்சவாளுக்கு தெரியும். அப்ப இங்கிலீஷ்ல வந்து ஷேக்ஸ்பியர் அதை பண்ணார், கெல்லி இதை பண்ணினா, கீட்ஸ் இதை பண்ணினார்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பட் எவ்ரிபடி நீட்ஸ் கிராமட்டிக்கல் திங் டு லேர்ன். வியாக்கரண சாஸ்திரம் இல்லாம நம்மளுக்கு வந்து முடியாது. ஓகே, வியாக்கரணம் இஸ் ஃபார்ம்ஸ் அ பேஸ். எனி லாங்குவேஜ் கேனாட் ஒர்க் வித்வுட் கிராமர். இப்போ வியாக்கரண சாஸ்திரம் இங்க வந்து அஷ்டாத்தியாயி. உங்களுக்கு தெரியும், நானே அஷ்டாத்தியாயி திறந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எத்தனையோ தடவை. ஸோ அஷ்டாத்தியாயி இஸ் த புக். கிரந்தக, ஹூ இஸ் த கிரந்தகர்த்தா? பாணினி. சித்தாந்த கௌமுதி, பட்டோஜி தீட்சிதக, மகாபாஷ்யம், பதஞ்சலி. பதஞ்சலி. ஓகே, இப்ப வியாக்கரணம் அப்படின்னு வந்ததுனால, சின்ஸ் இட் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு அவர் லேர்னிங், அஷ்டாத்தியாயி it 4000 sutras are there. In சூத்திரம் மூலமா, what is a sutramna? It is just a small 2-3 lines. It should be short. It is ஒரு சின்னதா ஒரு இதை பத்தி சொல்லறது, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் சூத்திரம். ஓகே, தட் இஸ் த சூத்திரம். சூத்திரத்தை வந்து அதை வந்து அஷ்டாத்தியாயில பாணினி ரோட். அஷ்டாத்தியாயி, அஷ்டாத்தியாயில ஆக்சுவலி there was grammar even before Panini. Panini was a grammarian who wrote Ashtadhyayi, but Ashtadhyayi only is considered by everybody. எல்லாரும் அஷ்டாத்தியாயி தான் கிராமர் புக்குங்கிறார். ராமாயணம் came before Panini. ராமாயணம் வால்மீகி எழுதும் பொழுதும் கிராமர் இருக்கதான் இருந்தது. ஓகே, அப்ப எழுதும் பொழுது இருந்திருக்கு. வியாசர் எழுதும் பொழுதும் கிராமட்டிக்கலா இன்னைக்கும் வியாசர் எழுதுன பகவத்கீதை வந்து அங்கதானே எல்லாமே கிராமர் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. ஆனா ஏன் பாணினி அப்படின்னு சொன்னானா, பாணினி formulated it. He formulated the grammar and brought. அதாவது ஆஞ்சநேயர் வந்து நவ வியாக்கரண பண்டிதகம்பா. 9 வியாக்கரணங்கள் இருந்தாலாம். அந்த நவவித 9 பேர்கிட்டையும் வியாக்கரணம் படிச்சாலாம். 9 விதமான வியாக்கரணம் இருந்துதான். 9 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் டாட். அந்த ஆஞ்சநேயர் வந்து படிச்சார். ஆஞ்சநேயர் எப்படி படிச்சார்? அவருக்கு யாரு குரு? யாருக்காவது தெரியுமா ஆஞ்சநேயரோட குரு யாருன்னு? சூரிய பகவான். சூரிய பகவான். சூரிய பகவான் வாஸ் ஆஞ்சநேயர்ஸ் குரு. அது அவர் என்ன கண்டிஷன் போட்டார் ஆஞ்சநேயருக்கு? நான் உனக்காக உட்கார்ந்தெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. He has to follow him. Yes, he has to follow him. He has to follow him. He has to follow him. So அவர் அந்த 7 குதிரை பூட்டிய ரதத்துல சூரியன் போயிட்டே இருப்பார், உலகத்தை சுத்திண்டே இருப்பார். ஆஞ்சநேயரும் அவர் கூடவே போகணும். போய் தான் கத்துக்கணும். ஓகே,
அப்போ அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த மாதிரி கத்துண்டார். யார்கிட்ட? சூரிய பகவான் இஸ் இஸ் சிஷ்யன். சோ எதுக்கு சொல்ல வரேன், அத மாதிரி ஆனா எல்லா கிராமரியன்ஸும் இருந்தாலும் ஃபார்முலேட் பண்ணினது அஷ்டாத்தியாயி. இப்போ அஷ்டாத்தியாயி ஹஸ் பிகம் a tool with the sutras have become a tool. That tool என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ it is very much used in NASA coding. ஒரு கோடு எப்படி எழுதணும், ஒரு சூத்திரம் எப்படி எழுதியிருக்காளோ, எவ்வளவு ஷார்ட்டா இருக்கணும், எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும், எவ்வளவு உலகம் பூராவும் ஒரே மாதிரி இருக்கணும், how it has to be. அசந்திக்தம், அஸ்தோபம், விஸ்வத்தோமுகம், சாரவத், அதெல்லாம் வரும். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சூத்ரான்னு. அப்போ எவ்வளவு சின்னதா இருக்கணும். அப்போ இது மாதிரி இருக்கிறது கோடிங்க்கு வந்து ரொம்பவே NASA people are still today saying that Sanskrit language is so good. It's the Ashtadhyayi Sutras, the way the Sutram is done. Each thing, not only in Ashtadhyayi, is for grammar. Brahma Sutra written by Vyasa also has got very little small. Everything is like that. Okay, so I'll go deep into it. I don't want to go. Now, Siddhanta Kaumudi. இப்போ என்ன, அஷ்டாத்தியாயி has got 4000 sutras. இந்த 4000 சூத்ராஸும் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். The grammar to study ரொம்ப ரொம்ப கஷ்டம். So what happened? பட்டோஜி தீக்ஷிதருங்கிறவர் இதே சூத்திரத்தை பாணினி வந்து எப்படி பண்ணினார்னா, அவர் பாட்டுக்கு 4000 எழுதிட்டு போயிட்டார். அப்புறமா பட்டோஜி தீக்ஷிதர் வந்து என்ன பண்ணினார், எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் குறைச்சுப்போம், இவ்வளவும் வேண்டாம், நம்மளுக்கு தேவையானது இந்த டாபிக்ல எடுத்தோம்னா, இப்ப நம்ம சந்தி படிக்கிறோம்னா இது மட்டும் இருக்கட்டும், நம்ம விபக்தி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன காரகம் இருக்கு விபக்திக்கு, அதை நம்ம ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு அவர் அதுலேருந்து ஃபார்முலேட் பண்ணினார். ஓகே, ஸோ சித்தாந்த கௌமுதி இஸ் ரிட்டன் பை பட்டோஜி தீக்ஷிதர். ஓகே, அடுத்தது சித்தாந்த கௌமுதியே பெருசு சொல்லிட்டு மத்திய சித்தாந்த கௌமுதி வந்தது. அடுத்தது லகு சித்தாந்த கௌமுதி வந்து, லகுனா சின்னது. தட் இஸ் வாட் ஐ எம் டீச்சிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் நவ். தட் இஸ் ரிட்டன் பை வரதராஜாச்சாரியா. இப்போ அஷ்டாத்தியாயி பாணினி எழுதிட்டார். ஆனா பாணினி சிலதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரோ கொடுக்கலையோ, இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைன்னு நினைச்சது நடுவுல இதுல வந்து கொடுக்கல. பிகாஸ் he has only deleted or added. That is வரருச்சின்னு ஒருத்தர், he is a grammarian. அப்புறம் மகாபாஷ்யம் is the greatest summary written by Patanjali on grammar. அதுல சான்ஸ்கிரிட்ல ஒரு பழமொழி உண்டு, மகாராஜ்யம் வா சாசனீயம், மகாபாஷ்யம் வா பட்டனீயம். மகாராஜ்யம் வா சாசனீயம், ஒரு எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வந்து பரிபாலனம் பண்ணணுமோ அவ்வளவு பெரிய விஷயமா மகாபாஷ்யம் படிக்கிறது. ஓகே, இட் இஸ் நாட் ஈஸி. மகாபாஷ்யம்லாம் வந்து we cannot study at all. ஒரு ஜென்மம் பத்தாது அதுக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வியாக்கரண சாஸ்திரம். அடுத்தது அனதர் சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம். நீங்க கேட்டிருப்பேன், தர்க்கம் பண்ணுவோம், தர்க்கம் நியாயம் அப்படிலாம் உண்டு. தர்க்கம் பண்ணணும். இது வந்து இப்படி தர்க்க சாஸ்திரம் இஸ் எவ்ரிவேர், ஃபைண்டிங் அவுட் த லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, that there only it come நியாய சூத்ராணி. பாருங்க, எல்லாத்துலயும் சூத்திரம்ஸ் தான் இருக்கும். நியாய சூத்ராணி பை கௌதமஹ, நியாய மஞ்சரி ஜெயந்த பட்டஹ, தத்துவ சிந்தாமணி கணேசோபாத்தியாய. பாருங்க, ஒவ்வொன்றும் புக்கு பக்கத்துல எழுதினவர். நியாய சூத்ராணி கௌதமஹ, நியாய மஞ்சரி ஜெயந்த பட்டஹ, தத்துவ சிந்தாமணி கணேசோபாத்தியாய. தென் பூர்வ மீமாம்சா. இப்போ நம்மளோட இதுல பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு இருக்கு. இப்ப பூர்வ மீமாம்சால ஜெய்மினி சூத்ராணி. ஜெய்மினி இஸ் த founder of the Samaveda Sutrams. Okay, then Jaimini, then Tantra Vartikam, Kumarila Bhattaha. Okay, Shabara Bhashyam, Shabara Swami. இதெல்லாம் பேருகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மேட்ச் த ஃபாலோயிங்ல தான் வரும், யாரும் எழுத சொல்ல மாட்டோம். உத்தரமீமாம்சம், உத்தரமீமாம்சத்துல தான் வேதாந்தம். உத்தரமீமாம்சம் இஸ் another name Vedanta. Okay. Brahma Sutrani, I told you, Brahma Sutram. That is also written by Vyasa. Vyasa has got another name, Badarayana. Badarayana also is his name only. அப்புறம் உபனிஷத். உபனிஷத் வந்து எல்லாரும் வேதாந்தாவா எல்லாரும் யாரெல்லாம் எழுதுறாலும் உபனிஷத். அதனாலதான் there is no author specific author. பகவத்கீதா வியாச. ஓகே, ஸோ இதெல்லாம் they are all சாஸ்திரம்ஸ். ஸோ என்னெல்லாம் சாஸ்திரம்? அலங்கார சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. ஓகே, பூர்வ மீமாம்சாக்கு அப்புறம்தான் உத்தர மீமாம்சா வந்தது. உத்தர மீமாம்சா வரும்போதே வேதாந்தம் வந்துடுது. ஸோ பிரம்மசூத்ராஸ், பிரம்மசூத்திரத்துக்கு தான், அந்த பிரம்மசூத்திரத்தை தான் வந்து 3 பேரா கமெண்ட்ரி எழுதியிருக்கா. ஆதிசங்கரர் வந்து எழுதினது, அது அவர் எழுதியிருக்கார். ராமானுஜர் அவர் எழுதியிருக்கார். அண்ட் மத்வர் அவர் எழுதியிருக்கார். ஓகே, ஸோ அத்வைதா, விசிஷ்டா அத்வைதா, துவைத்தா அப்படின்னு 3 மத்தமா. மத்தம்னா இட் இஸ் நாட் மதம், இட் இஸ் மத்தம். 3 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் இட். 3 பார்வை, the 3 ways of looking at it. இப்ப அத்வைதா சொல்லுங்கம்மா. ஒப்பீனியன். Yeah, opinion. Okay, you can say opinions also. Okay, அப்ப 3 way of looking at it is Advaitam, Adi Shankara, he wrote the commentary. Vishishta Advaitam, Ramanujan wrote the commentary. And Madhva wrote the commentary for Dvaitam. Okay, Dvaitamna 2. ரெண்டா பார்க்கறா. விசிஷ்டா அத்வைத்தம், விசிஷ்டா அத்வைத்தம் சேஸ் நான் வேற, கடவுள் வேறதான். That is there. Generally, Iyengar people, they'll follow this. Madhvar, Madhva அப்படின்னு சொல்லுவாங்க, they follow Dvaitam. And ஐயர் இருக்கிறவா generally they follow Advaitam. Philosophy, ஆதிசங்கரோட அத்வைத்தம். அத்வைத்தம்னா there is no two Brahman. Brahman ஒண்ணுதான், absolute reality. That is Advaita philosophy. It's all written by Vyasa, Brahma Sutram, but commentary is written and each one has looked at it in a different manner. Okay? மேல போலாமா? Anybody has any doubt in this? I think இதுக்கு மேல I am not competent enough. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, கதா படிங்கோமா. 1 by 2 lines, each one read. Katha is the story. Moodaha Jambukaha. Okay? Moodaha. Who is going to read? ஏக்கக நான் படிக்கட்டுங்க. திரிபுர சுந்தரி இல்ல தனலட்சுமி மேடம் வந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? பண்றேம்மா, நான் பண்றேன். மூடக ஜம்பூகக ஏகக ஜம்பூகக அஸ்தி. அடுத்த லைன் சக ஏகதா ஆஹாரார்த்தம் வனே பிரமதி. ஓகே, ஏகக ஜம்பூகக அஸ்தி. அஸ்தி, ஜம்பூகனா என்னது? ஒரு ஃபாக்ஸ். ஓகே, நரி. ஒரு நரி இருக்கிறது. அஸ்தி இருக்கு. அவ எல்லாமே லட்லக்காரத்துல தான் போட்டிருக்கா. ஒரு நரி இருக்கிறது. ஆக்சுவலி ஜெனரலி நம்ம கதை சொன்னோம்னா எப்பொழுதுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் போடுவோம். ஆனா இன்னும் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் பிரவேஷால வரல. ஓகே, பிரவேஷால பாஸ்ட் டென்ஸ் இன்னும் வரல. ஓகே, யூ கேன் மியூட்மா. தனலட்சுமி மேடம் கேன் மியூட். யா, அப்போ ஏகஹ ஜம்பூகஹ அஸ்தி. அஸ்தி அஸ்தாத்தோடு லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். ஏகஹ ஜம்பூகஹ. ஜம்பூகஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஜம்பூக சப்தம் புல்லிங்க. ஏகஹ is ஏக சப்தம், again புல்லிங்க. It is விசேஷனம் டு ஜம்பூகஹ. ஜம்பூகஹக்கு விசேஷம். அப்போ ஏகஹ ஜம்பூகஹ அஸ்தி. ஒரு ஃபாக்ஸ்
இருக்கிறது, ஒரு நரி இருக்கிறது. சக, இப்ப அந்த சகங்கிறது ஜம்பூகஹ தான். ஓகே, ஹி ஏகதா, ஏகதா ஒன்ஸ், இட் இஸ் an அவ்யயம். ஏகதா ஆகாரார்த்தம், ஆகாரத்துக்காக. ஓகே, ஆகாரார்த்தம், அர்த்தம், ஆகாரார்த்தம்னா ஆகாராய, சதுர்த்தி விபக்தி. பட் ஹியர் பிகாஸ் இட் இஸ் அர்த்தம்னு வந்ததுனால it will become avyaya, but it is for food. வனே, வனே என்ன விபக்தி வரும்? தனலட்சுமி மேடம் சொல்லுங்க. வன சப்தம் நபும்சகம். சப்தமி. சப்தமி. ஓகே, வனே பிரமதி, காட்டில் சுற்றியது, வாண்டரிங். So he is wandering in the forest for food. ஒரு சமயம் ஆகாரத்துக்காக காட்டில் சுற்றி வந்தது. Okay, you can mute. Next, who is that to read? Revati will be mute. She Yes, said. மாதா. நான் இல்ல புக் இருக்குல்ல, நீங்க போட்டுக்கிற புக் பார்த்து படிக்கிறேன் மாதா. படிக்கிறீங்களா? ஓகே, படிக்கிறேன் மாதா. ஏகத்ர சக ஷாலதாம் பஷ்யதி. நல்ல நல்ல பாருங்க. எனக்கு லாஸ்டா இருக்கிறதுனால செல்ல சாரி. திராஷாலதாம், திராக்ஷாலதாம், திராக்ஷாலதாம் பஷ்யதி. லதாயாம் அநேகானி திராஷா ஃபலானி சந்தி. ஏகத்ர. ஏகத்ர. ஓகே, ஏகத்ர ஒரே இடத்தில். ஓகே, ஏகத்ர, அத்ர, தத்ர, குத்ர, ஏகத்ர, சர்வத்ர, அந்யத்ர, இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் ஒரு தடவை. Hope you remember, all of you. ஓகே, ஏகத்ர ஒண்ணு போல, ஒரே இடத்துல, அத்ர தத்ர குத்ர ஏகத்ர சர்வத்ர அந்யத்ர. திர வர்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அதெல்லாம் இடத்தை. குத்ர வேர், தத்ர அங்கே, அத்ர இங்கே, ஏகத்ர ஒரே இடத்துல, சர்வத்ர எல்லா இடத்துலயும், அந்யத்ர somewhere else எங்கேயோ. சக யார குறிக்கிறது? ரேவதி மேம், இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்க மாதா. சக யார குறிக்கிறது? சக யார குறிக்கிறது? நரி. சோ த ஜம்பூகஹ. சக ஜம்பூகஹ திராக்ஷாலதாம். திராட்சா அப்படின்னா கிரேப்ஸ். லதானா என்னது? கிரீப்பர், கொடி. திராட்சை கொடி. திராக்ஷாலதா பஷ்யதி. சோ சஹ, இந்த ஏகத்ரங்கிறது அவ்யயம். சஹங்கிறது என்ன சப்தத்தோடு? தத் சப்தத்தோடு பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நம்ம படிச்சதுனால படிக்கிறோம். இப்ப சாதாரணமா ஒரு பிரவேஷா கிளாஸ்னா ஜஸ்ட் மீனிங் மட்டும்தான் சொல்லிட்டு போவா. பட் சின்ஸ் நம்ம பால சம்ஸ்கிருதத்துல நிறைய நம்ம படிச்சதுனால we can correlate it when we are doing a கதா. ஓகே, நம்ம லெசன் எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி we should find out. சஹ அப்போ ஜம்பூகஹ புல்லிங்க, சஹ வந்து ஜம்பூக குடிக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ ப்ரோனவுன். தத் சப்தத்தோடு பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஜம்பூக. திராட்சா லதாம், லதாங்கிறது தெரியும் நமக்கு, ஆகாராந்த ஸ்திரீலிங்க. சோ திராட்சா லதாம். சோ த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பஷ்யதி, பஷ்யதி இஸ் வாட்? லகாரா. சொல்லுங்க. லட்லகாரா. லட்லகாரா என்ன? பிரதம புருஷ ஏகவச்சனம். பிரதம புருஷ ஏகவச்சனம். எஸ். சோ திருஷ் தாத்தோடு லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். சஹ திராட்சாலதாம் பஷ்யதி. லதாயாம் என்ன விபக்தி? ரேவதி மேம். லதாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். எதுல என்ன விபக்தி வரும்?
திருதியா கொடியில் நெக்ஸ்ட் நாலாவது கொடியில் இல் இல் இன் ஆன் அட்டு என்ன இன் விபக்தி சப்தமி சப்தமி மறந்துடாதீங்கோ சரி மாதா இல் இன்னு ஆனு அட்டு ம் இங்கிலீஷ்ல இல்லு தமிழ்ல சப்தமி கொடியில் அநேகானி திராட்சா பலானி சந்தி அநேகானி நிறைய திராட்சை பழங்கள் இருக்கின்றன ம் ஓகே இப்போ திராட்சா பலானிங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனமா இல்ல த்விதியா விபக்தி பகுவச்சனமா எது மாதா திராட்சா பலானி பகுவச்சனம் பகுவச்சனம் தான் பல பலா இஸ் அ நபும்சகலிங்கம் ரைட் சோ பிரதமா விபக்தியிலையும் பலானி தான் வரும் द्वितीया vibhakti also will be palani only. So in this sentence, whether it is a prathama vibhakti or dvitiya vibhakti? த்விதியா விபக்தி Ye. ஏன்னா திராட்சை கொடியில் உள்ள பழங்கள் திராட்சை கொடியில் பழங்கள் இருக்கின்றன ஓகே திராட்சை கொடியில் பழங்கள் இருக்கின்றன பழங்கள் இருக்கின்றன வருதா பழங்களே இருக்கின்றன வருதா பழங்களை இல்ல பழங்கள் தானே மாதா திராட்சை பழங்கள் அப்புறம் நீங்க ஏன் த்விதியா சொன்னீங்க ஓ சரி சரி பிரதமா விபக்தி ஏன்னா இங்க சப்ஜெக்ட் வந்து கிடையாது லதாயாம் இஸ் நாட் சப்ஜெக்ட் லதாயாம் இஸ் சப்தமி விபக்தி இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் அதனால சப்ஜெக்டா இருந்ததுன்னா தான் நீங்க வந்து அத வந்து த்விதியா விபக்தியா எடுத்துக்கலாம் the subject itself is திராட்சா பலானி தான் சப்ஜெக்டே புரியுதாமா ஓகே மாதா திராட்சை பழங்கள் மட்டும்தான் அந்த பழங்களே இல்ல கரெக்ட் ஓகே மாதா அடுத்து அந்த குட்டி லைன் படிங்கோ தானி பக்கானி பக்வானி தானி பக்வானி பக்வானி அப்படின்னா அவைகள் பழுத்திருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பக்வானி சந்தி ஓகே அவைகள் பழுத்து இருந்தன பக்வானின்னா பழுக்கிறதுன்னு அர்த்தம் ஓகே ஓகேமா யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப் So I will just explain. ஏகத்ர சக திராட்சலதாம் பஷ்யதி இப்போ ஒரே இடத்துல அவன் நிறைய டிரைவர்ஸ் 1 minute எக்ஸ்கியூஸ் மீ பேசுங்க டிரைவர் பேசு சொல்லுங்க வாங்க ஆமா அது எப்படி வழக்கமா லைஃப் காமெண்ட் இல்லையா அதே குவாலிட்டி ஆமா வாங்க வாங்க So sorry ஏகத்ர சக திராட்சலதாம் பஷ்யதி அப்போ ஒரே இடத்துல இன் ஒன் பிளேஸ் சஹி திராட்சலதாம் பஷ்யதி திராட்சை கொடியை பார்க்கிறான் லதாயாம் கொடியில் இந்த creeper அநேகானி திராட்சா பலானி சந்தி so there are many grape fruits அப்ப grapes நிறைய திராட்சை பழங்கள் இருக்கின்றன தானி பக்வானி அவைகள் பழுத்து இருக்கின்றன பக்வானி சந்தி அந்த verb வந்து அங்க போடல ஓகே அவைகள் பழுத்து இருக்கின்றன நெக்ஸ்ட் who has to read Sujata madam. yeah read Jambukaha
चिन्तयति आद्य मम द्राक्षाफलानां भोजनम् इति जम्बूकः पुंलिङ्ग अकारान्त पुंलिङ्गः जम्बुकशब्दः प्रथमविभक्ति एकवचनं चिन्तयति क्रियापदं लट्लकार परस्मैपदी चिन्त धातुः चिन्त धातु ओके that is okay என்ன புருஷ என்ன வச்சனம் சொல்லிடும் प्रथम पुरुष एकवचनं आद्य अव्ययं अद्य today अद्य अव्ययं टुडे मम द्वितीया विभक्ति मैडम अहम उत्तम पुरुष hello मम mama is what मम mama नाम सुजाता not only mama my so என்ன சப்தம் what is the shabdam there अहम शब्दम अस्मत् शब्दम सॉरी मैडम सॉरी अस्मत् शब्दम दकारांत त्रिशुलिंगेषु अस्मत् शब्दः द्वितीया विभक्ति एकवचनं no द्वितीया is mom mama my is what it's belonging to you of my name is Sujata madam the name of I is Sujata of name of षष्ठी विभक्ति षष्ठी विभक्ति एकवचनम okay एकवचनं don't forget oh madam द्राक्षाफलानां this is षष्ठी विभक्ति बहुवचनं yes भोजनं भोजन शब्दः भोजनं नपुंसकलिङ्गं मैडम आकारान्त नपुंसकलिङ्ग भोजन शब्दः द्वितीया विभक्ति एकवचनं why द्वितीया this is object no madam what is the object here भोजनं no today my food is grapes grapes here grapes are the object अद्य मम द्राक्षाफलानां भोजनम् इति अपो भोजनं प्रथमा विभक्ति एकवचनं today my food is okay madam today अद्य मम भोजनं द्राक्षाफलानां अस्ति सन्ति और भोजनम् अस्ति इति today my food is grapes okay madam so what is that food is prathama vibhakti or द्वितीया भोजनं प्रथमा विभक्ति प्रथमा विभक्ति एकवचनं just as I said that लतायाम अनेकानि द्राक्षाफलानि सन्ति like that only this also okay madam when it is napumsakalinga we will always get confused whether it is prathama vibhakti or द्वितीया so don't get confused see the meaning of the sentence okay madam adya mama okay madam today my food is so what is the subject food only is the subject so food is the subject so prathama vibhakti ekavachanam next line also read द्राक्षां लब्धुम् उपरि उत्पतति द्राक्षां लब्धुम् think grapes are it jumps up onto no madam द्राक्षां okay उत्पतति upari utpatati means jump okay utpatati he jumps it jumps to get the saha grapes jambukah draksham labdhum upari utpatati okay who jumps the jambuka jambukam upari up utpatati is jump okay jump ut upasargam pat dhatu
Prathama Purusha Ekavachanam. Ekavachanam. Okay. Lat Okay. lakara. Okay. Okay. Ipa labdum is labh dhatu plus tumun pratyaya. You remember we did tumun. Yes, yes, madam. For getting, labh na to get. To get. Okay. Okay, labh to get. To get, in order to get, he jumps up. He jumps up. Yeah, grapes, to get the grapes. In order to get the grapes, Grapes. he jumps up. Okay. Okay, madam. Draksham is Draksha Akaranta Strilinga. Draksha Shabdasya Dutiya Vibhakti Ekavachanam. Ekavachanam. Sub I object. told you that day itself in this class. Bala Samskritam class, I said, whenever it is Tumun, Twa, Lep, Dutiya Vibhakti will come. I told you, right? Yes, madam. Dvitiya So Labdum is Tumun. So Dvitiya only. Draksham Labdum. In order to get the grapes, he jumps up. Okay. Okay, madam. Yeah, you can mute yourself. Yeah. Thank you. Next. Sumati. Hmm. Kintu Draksha Palani na prapnoti. Kintu decline avyayam நினைக்கிறேன். Yes. Draksha Palani Palani Pratama Vibhakti Bahuvachanam. Na prapnoti na meaning does not get them. So na prapnoti does not get them. Apnoti na to get, gain. To Apnoti. get. Okay. So prapnoti. Okay. Ipa Draksha Palani na prapnoti. What vibhakti you think it can be? I thought Pratama Vibhakti. Okay. But பழங்கள் கிடைக்கவில்லை. Okay. யாருக்கு? Okay. ஜம்பூக்கக. அப்போ கிந்து திராட்சா பலானி ந பிராப்னோதி. You can also take it as Prathama only, because here if you say he does not, பாருங்க இப்போ, he does not get the grapes. Correct? But he does not get the grapes. அப்படின்னு சொன்னானா what will come? The grapes will become what? Object. So what can you say here? Na prapnoti na, he does not get. Amma. Appo na prapnoti, draksha palani will not come to him, right? If you want to say Prathama Vibhakti, திராட்சை பழங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் திராட்சை கிடைக்கவில்லை சொல்லலாம். திராட்சை, அதனாலதான் சொன்னேன் இது பிரதமா விபக்தியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. சோ திராட்சா பலானி ந பிராப்னோதி, திராட்சை பழங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் திராட்சை பழங்கள் கிடைக்கவில்லை. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு திராட்சை பழங்கள் கிடைக்கவில்லை, அப்படித்தானே சொல்லுவோம். ஆமா ஆமா. இப்ப அவனுக்கு அப்படின்னு வரும்போது என்ன வரும், சதுர்த்தி வெல்கம். So சதுர்த்தியில தஸ்மை. So that will not become a Prathama Vibhakti. So why I am confusing you is you have to understand the difference between the where the Prathama will come and where the Dvitiya will come. Okay. So just keep it. Yeah. Read the next one. Jambukah punaha utpatati. Jambukah fox punaha na again and again. Utpatati na jump, jumps. The fox jumps again and again. Okay. Now, punaha is avyayam. Jambukaha, you know. Utpatati also, you know. Okay. Now again, I want to come to the earlier sentence. Ipa ninga, supposing you say, the fox does not get
the fruits. Okay. If you put it, Jambukah Draksha Phalani na prapnoti. அவன் பழங்களை அடையவில்லை. புரியுதாமா? Yes, yes. அப்ப it can become அந்த Dvitiya டயத்துல Vibhakti as well. ஓகே, புரிஞ்சது. அதான் இந்த சென்டென்ஸ்க்கு நான் படிச்சு பார்த்து ஐ தாட் இட் ஷுட் பி பிரதமா விபக்தி. ஸோ நம்ம மாத்தி சொல்லும் போதும் ஓகே the fox did not get the fruits அப்படி சொல்லும் போது ஃப்ரூட்ஸை then it will become Dvitiya Vibhakti. ஓகே, just understand அவ்வளவுதான். At this level you are not supposed to think so much, but just try to understand அவ்வளவுதான். Yeah. Okay, ma'am. Next, who has to do? You can mute yourself. Sumitra ma'am. Yes, Sumitra ma'am. Tatapi phalani na prapnoti. Tatapi meaning Tatapi ஆனாலும் அவ்வே இருந்த போதிலும் சொல்லுவோம் இல்லையா? He jumped again and again, he jumped then to on, but also he is not able to get the na prapnoti to get phalani fruits. Okay. Jambukah kupitah bhavati. Jambukah kupitah angry. Kupitah bhavati bhavati bhudhatu. Yes, bhudhatu latlakara parasmaipadi pratama purusha ekavachanam. Jambukah ku bhavati. How does he become? Kupitah. Okay, he becomes angry. He becomes angry. Okay. Yeah, you can mute. Next. Saha tani draksha palani dushyati. சக அப்போ இங்க சக வந்து ஏகவச்சனம் ஜம்பு குறிக்கிறது. ஓகே, எஸ் தானி அப்படிங்கிறது முதல்ல திராட்சா பலானி அந்த திராட்சை பழங்களை. பழம். ஓகே, yes because there it is prathama vibhakti already, so draksha palani tani draksha palani should be in the tritiya vibhakti. dushyati அப்போ தூஷயதி சாரி மாதா தூஷயதி என்ன தாத்து வரும் தெரியல மாதா. பிரதம புருஷ ஏகவச்சனம். சக தானி திராட்சா பலானி தூஷயதி. அது அவருக்கு கோபம் வந்ததுனால அதை திட்டுறது, பழிக்கிறது, நிந்திக்கிறது. அங்க பழம் நல்லா இல்ல சொல்லி சொல்றாங்க, நிந்திக்கிறாங்க. திராட்சா பலானி ஆம்லானி இதி வதத்தி. அது திராட்சா பலானி ஆம்லானி இதி இங்க நான் போன கிளாஸ்ல கூட சொன்னேன், இன்வெர்டட் கமாஸ்ல இருந்ததுன்னா அதுக்கப்புறமா இத்தின்னு வரும். இன்வெர்டட் கமாஸ்ல இருக்கு இல்லையா, சோ அவன் சொல்லறது. ஓகே, எஸ் எஸ். வத் தாத்து ஏக் பிரதம புருஷ ஏகவச்சனம் வதத்தி கொடுத்திருக்காங்க மொத்த கிரியாபதம். ஓகே, அப்புறம் அனந்தரம் திராட்சா பலானி ஆம்லானி அத சொல்லுங்க. திராட்சா பலானி பலானி நபுன்சகலிங்கம் திருத்தியா விபக்தி கொடுத்திருக்காங்க. இதி வதத்தின்னு வந்திருக்கு இல்லையா, அங்க இதுதான். அதாவது நரி சொல்றதுனால அத ஜம்புக்காக சொல்றதுனால அது திருத்தியா விபக்தியில திருத்தியாவா சாரி இந்த மாதா பஹுச் இல்ல, நீங்க அப்படியே அந்த சென்டென்ஸ் முடிச்சிருங்க. திராட்சா பலானி ஆம்லானி சந்தி. திராட்சா பலானி ஆம்லானி இதி வதத்தி அனந்தரம் இல்லம்மா, திராட்சா பலானி ஆம்லானி சந்தி. சந்திங்கிற வேர்டு இங்க இல்ல. ஓகே, ஓகே மாதா. சஹ வதத்தி புரிஞ்சுக்கோங்க. எஸ் மாதா. The grapes are sour. Sour. Okay. Okay. திராட்சை பழங்கள்
புளிப்பாக புளிக்கிறது இருக்கின்றன. இருக்கிறது, புளிக்கின்றது. இருக்கின்றன, இருக்கின்றன, Yes, இருக்கின்றது. Mata. ஓகே, வாட் எவர் இட் இஸ் யுவர் தமிழ். சந்தி இதி யாரு வதத்தி? ஜம்புகः வதத்தி. வதத்தி. புரியுதா? சோ ஜம்பூகः Yes, வதத்தி, Mata. அப்படிதான். சோ திராட்சா Yes, Mata. பலானி சந்தி, தட் இஸ் another sentence. ஓகே, Okay, there Mata. it comes. பழங்கள், திராட்சை பழங்கள் புளிப்பாக இருக்கின்றன. இருக்கிறது. Yes. புளிப் ஓகே. அனந்தரம் அனந்தரம் ஸ்வஸ்தானம் கச்சதி. அனந்தரம் ஸ்வஸ்தானம் கச்சதி. அனந்தரம் அப்படின்றது தன்னோட அனந்தரம்னா என்னது? அவ்யயம். அதற்கு பிறகு. அதற்கு ஓகே மத்தா. அவ்யயம். அவ்யயம் ஓகே மத்தா. ஸ்வஸ்தானம் ஸ்வஸ்தா என்ன தாத்து வரும் தெரியல. ஸ்வனா என்னது? தன்னுடைய. ஸ்தானம்னா இடம். சொந்த இடத்திற்கு, தன்னுடைய இடத்திற்கு. கச்சதி. பிரதம புருஷ ஏகவச்சனம். செல்கிறான். யாரு செல்கிறான்? ஜம்புக்காக செல்கிறான். அப்ப ஸ்வஸ்தானம் வந்து என்ன விபக்தி வரணும்? இப்ப ராமையன் என்ன சொல்லுவாங்க, வித்யா விபக்தி வருங்களா? வித்யா விபக்தி வருங்களா? ஏகவச்சனம். ஏகவச்சனம். வித்யா விபக்தி ஏகவச்சனம். ஸ்வஸ்தானம் கச்சதி. அது அதன் பிறகு தன்னுடைய இடத்துக்கு அவன் செல்கிறான். கச்சதிக்கு எப்பொழுதுமே வனம் கச்சதி தித்யா விபக்தி வரும். ஓகே, வனத்தை அடைந்தான், அவனுடைய இடத்தை அடைந்தான், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, see the English meaning of this. One of you யார் படிக்கவே இல்லையோ அவ படிங்கோ. இது மேம் ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. ஆம்லானி வந்து விசேஷணமா? விசேஷணம் திராட்சை. அப்புறம் அதே விபக்தி தான் எடுக்கும் இல்லையா? திராட்சா பலானி. கரெக்ட், கரெக்ட். The grapes are sour. அதாவது இந்த பழங்கள் புளிக்கும் அப்படின்னு சொல்லும்போது புளிக்கும் வந்து ஆப்ஜெக்ட்னு எடுக்க கூடாது. இட் ஷுட் பி லைக் கிரேப்போட அதே இது. ஆமா, அதோடைய இந்த பழங்கள் புளிப்பாக இருக்கின்றன அப்படி. ஓகே, the literal translation, the grapes are sour அப்படின்னு, sour grapes are these அப்படி கூட சொல்லலாமே. ஓகே, sour grapes. அப்போ விசேஷணம் டு திராட்சை பலானி வருங்களா மாதா? ஆமா, ஆம்லானி திராட்சா பலானி ஆம்லானி இஸ் திராட்சா பலானிக்கு விசேஷணம். That is only the subject. Okay. Okay. Thank you, ma'am. Yeah. Anybody who has not read? All of you have read? Banu padikala. Okay. Padinga. A stupid jackal. Once a jackal wanders in search of food. In one place, it sees a grapevine. It's full of grapes. The fruits are ripe. The jackal thinks, grapes are my food today. It jumps up to obtain the grapes, but it does not get them. It jumps up again and again. Even then, the fruits are not reachable. The jackal becomes angry. It blames the fruits. The grapes are sour, says the jackal. Afterwards, it returns to its place. Yeah. So the questions can be very easy to answer. Jambukaha aharartham kutra atati. Where does it go? Vane atati. Brahmati, both are same meaning. Okay. Jambukaha kim pashyati. द्राक्षा लतां पश्यति. ओके, जम्बूकः द्राक्षा लतां पश्यति. लतायां कानि सन्ति? लतायां अनेकानि द्राक्षाफलानि सन्ति. ओके. जम्बूकः किं चिन्तयति?
भोजनम् ம் अद्य अद्य भोजनम् अद्य मम मम द्राक्षाफलानां द्राक्षाफलानां भोजनम् इति जम्बूकः चिन्तयति. ओके. ओके ओके मैडम जम्बूकः किं वदति जम्बूकः किं वदति? द्राक्षाफलानि आम्लानि आम्लानि इति इति वदति जम्बूकः वदति वदति. Understood the stories? We all know the Madam. story, Yes, but we are madam. reading in Sanskritam. Yeah. Now, let us see one quick thing here. Samskrita Vyavaharaha. I'm going to the next one. இது வந்து நம்ம பால சம்ஸ்கிருதம் கிளாஸ்ல பண்ணியிருக்கோம், பட் those who are new will not know it. வாதனம், வாதனம்னா டைம். வாதனே அப்படின்னா at what time? சப்தவாதனே, ஷட்வாதனே, பஞ்சவாதனே, all that. So அருணக ஷட்வாதனே உத்திஷ்டதி. Come on, each one read two sentences. Banu madam, start பண்ணுங்க. Yes, Mata. Arunaha Shatvadani Uttishthati. Arun gets up at 6 o'clock in the morning. Mata Ashtavadani Ubaharam Karoti. Mother prepares breakfast at 8 o'clock. Next. Dhanalakshmi madam. पिता सार्ध सप्तवादने आगच्छति. Father comes at 7:30. அடுத்தது Next. Kamala Padona ஸ்வர்ணாதானே இருக்குல்லையோ? Dasavadane. Madam? ஓகே. இல்ல உங்க புக்ல கமலான்னு இருக்கா, என் புக்ல ஸ்வர்ணான்னு இருக்கு. அப்படியா? கமலான்னு இருக்குல்ல. சரி, whatever it is, யாருன்னு இருக்கட்டும். புது புக்ல இல்ல. ஓகே. ஸ்வர்ணா படி. பாதோன தசவாதனே நித்ராதி. நித்ராதி. Nidrati. Oh, Nidrati. Swarna sleeps at 9:45. 9:45. Now, I hope all of you remember நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு. Half பார்த்தோம். பார்த்திருக்கோம் இல்லையா முன்னாடி? இது பார்த்திருக்கோம். சப்பாத is 15, 7:15 சப்பாத சப்தவாதனம். 7:30 சார்த சப்தவாதனம். 7:45 வந்துடுத்துனா we should take the next one. So பாதோன அஷ்டவாதனம். அஷ்டவாதனம். Okay. So சப்பாத சார்த பாதோன. These are the three things. 15, 30, 45. 40. So, okay. What is 145? பாதோன Dvivadanam. Dvivadanam. Padona Dvivadanam is 145. What about 345? Padona Chaturvadanam. Chaturvadanam. Understand? Sumitra madam. Yes, ma'am. நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க தேர்ட் லெசன் போது அங்க போயிட்டேன்னா அங்க சொல்லி கொடுத்திருப்பா இல்லையா இது? பட் அது நான் ரொம்ப அட்டென்ட் பண்ணேன் மேம், ஃபுல் சான்ஸ்கிரிட். பட் டைமிங்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கறனால உங்களை தான் ஃபாலோ பண்றேன். ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஏகவாதனம், த்விவாதனம், த்ரிவாதனம், சதுர்வாதனம், பஞ்சவாதனம், ஷட்வாதனம், சப்தவாதனம், அஷ்டவாதனம், நவவாதனம், தசவாதனம், ஏகாதசவாதனம், துவாதசவாதனம்.
Okay, these are all the time. Then vadane is in saptami. So vadanam is napumsakalingam. So vadane saptami la irukradhanaala in, at. Okay, I get up at 8 o'clock. Aham ashtavadane uttishtami. Okay, Tommy. I get up at, some people will get up at 5 o'clock. Aham panchavadane, some people, not me, I should not say aham. Sa, na she gets up at 5 o'clock. So sa panchavadane uttishtati. Okay, and ni, you get up at 7 o'clock. Tvam saptavadane uttishtasi. See that you have to use the verb forms properly, but vadane should come when you are saying. So sardha saptavadane, pita sardha, see the book, pita sardha saptavadane agacchati. So the father comes at 7:30. Okay, that is 7:30. 7:30. They want to be pure English, they want to use. So 7:30 number. 9:45 அப்படின்னா பாதோன, that is why they want to give it like that. 9:45 அப்படின்னா பாதோன, பாத ஊன, ஊனம்னா குறைச்சு, ஒரு பாதம் குறைச்சு. புரியுதா? ஒரு 4 பாதம் இருக்கு இல்லையா, சபாத, சார்த, அரை, பாதோன அப்படிங்கும் போது முக்கால். Understood, Sumitra ma'am? Yes ma'am, yes ma'am. So இதே மாதிரி தான் we have to do the next ones. See here, the time is there, then we can show this. Panchavadanam, saptavadanam, dashavadanam. Okay, so 5 o'clock, 7 o'clock, I should have done that and then gone to this. I thought everybody knows, so I went. Okay, I will do this and then go to the sentences. So here, this 5 o'clock, 7 o'clock, 10 o'clock. Then here, Sapada Panchavadanam, 5:15. Sardha Panchavadanam, 5:30. Padona, see when it comes to 45, we should take the next number. Okay, next clock. Padona Shadvadanam. We should not put Padona Panchavadanam, Potana, what will be the time? 4:45. Yeah, 4:45. So we have to put Padona Shadvadanam. Then only it will be 5:45. So 1 o'clock, 2 o'clock, all that. I told you now. Quarter, Sapada, half is Sardha, 3/4 is Padona. Then this also. Adya, today. Shvaha, tomorrow. Idanim. Vayam, Samskrita, Patam, Patamaha. Now we are Idanim, Vayam, we are learning Sanskritam. Okay, Samskrita lesson. Idanim. Hyaha, Christmas Asit. Yesterday was Christmas. Parashvaha. Shvaha means tomorrow. Shvaha, Bala Samskritam, Vargam, Bhavishyati. There will be Bala Samskritam class tomorrow. Okay, Shvaha. Parashvaha, day after tomorrow. Parashvaha, Ravivasaraha, Asti. It is Sunday, day after tomorrow. Correct? So today, Adya, Shvaha, Hyaha is yesterday, Parashvaha is day after tomorrow, Parakhyaha is day before yesterday. Okay, I don't know whether it is given here. No. So let us see. Oh, yes, Parakhyaha, day before yesterday. Praparashvaha is the day after tomorrow. Praparashvaha is what? The day after tomorrow. So day after tomorrow, Parashvaha, Ravivasaraha. Praparashvara, Somavasaraha. Okay? Just recapitulation of what we have learned. Praparahyaha. Parahyaha, day before yesterday. Praparahyaha, the day before yesterday.
So yesterday, hyaha, enna vasaraha? Guru vasaraha. Parahyaha, Buddha vasaraha. Praparahyaha, Mangala vasaraha. Is everybody able to understand? Yes, ma'am. Yes, ma'am. Yes, Mata. आगामी வருஷே அகம் என்ன ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அகம் சென்னை நகரம் கச்சாமி और गमिष्यामि, sorry, गमिष्यामि. आगामी वर्षे अहं चेन्नई नगरं गमिष्यामि. गतवर्षे अहं मुंबई नगरम् अगच्छत्. What will come? Agacham will come. Or gatavati, that is a one rupam. Agachat, because you all know the lakaras. Saptaha is week. Okay, saptaha, it's pullinga. Pakshaha, we know that Krishna Paksha, Shukla Paksha we say. So Pakshaha is 1 fortnight. Masaha is month. Masaha. Okay. Varsham, year. Okay. Samvatsaraha is also year. இது வீக் சப்தாக சுப சப்தாக அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஹாப்பி வீக் ஆர் எப்படி சொல்லுங்க? ஹாப்பி வீக்கெண்ட், சுப சப்தாக சொல்லலாம். வருஷம், year. வருஷம், இட்ஸ் ஆல்சோ வருஷா அண்ட் சம்பத்சர. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐயரெல்லாம் சொல்லும் பொழுது வருஷம் சொல்ல மாட்டார் இல்லையா? சம்பத்சர அப்படின்னு சொல்லுவார். வத்சர, சம்பத்சர, they are all year. சம்பத்சர. So these are all the vyavaharika shabdas that we ought to know. And now we can go to these. We'll finish with these sentences. We were doing that. So, the 5th sentence. Who has to read? Read, please. Na Mata. Swaha. Ma. Ama Mata. Shama. இந்த சான்ஸ்கிரிட்ல வர்றது தமிழ்ல வராது, அதனாலதான் கஷ்டம். சான்னு போட்டுருவான் தமிழ்னு. அதனால ஷா, this is சம்ஸ்கிருதம், this is ஸ்வஹ. ஸ்வஹ த்விவாதனே ஆச்சார்யக போதர்யதி இஷ்யதி. Tomorrow at 2 o'clock the teacher will teach. போத இஷ்யதி ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சோம். போத இஷ்யதி வரும் ஃபியூச்சர் டென்ஸுக்கு, ரிட்லகாராக்கு. ஞாபகம் இருக்கா? சதிங்கிறது ஈ ஆட் பண்ணணும் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஞாபகம் இருக்கா? மறந்து போயிடுத்து. ஓகே, yes Mata. படிங்க. பரஸ்வக பானுவாசரக அஸ்தி. The day after tomorrow is Sunday. Next. Day after tomorrow, 2 days after tomorrow, இல்லையா? Parashvaha is not day after tomorrow, correct? It's given wrongly here, yeah. Parashvaha is day after tomorrow. Parashvaha is the day after tomorrow, correct? The day after the day after. Yeah. It's given wrongly in the book. The day after tomorrow. Okay. Yeah, I also didn't note it at all. Yeah. Good, ma, for telling me that. Yeah. Next. No. Who's reading? Madam Sujata. Okay. Hyaha. Is this. It is a samyukta akshara. Okay. Ha is half only there. So hyaha. Vadi Rajaha Gitavan.
Geetavan. Geetavan. Yesterday Vajiraja sang. Adya Adya Gruhapravesha Karyakramah Asti. Today there is Gruhapravesha program. Okay. நான் சுமித்தி. இதானீம் கஹ சமயஹ. இதானீம்னா நவ்னு சொன்னாங்க. கஹ வாட் சமயஹ டைம். வாட் இஸ் a time now? Kaha இதானீம் samayaha asti. Actually, it is understood, right? You don't need to write. In English, you have to use the verb. But in Sanskritam, you can write without the verb. But you should understand the verb is understood there. Yeah. Okay. இதானீம் த்ரிவாதனம். Now the time now is 3 o'clock. It is now. It is 3 o'clock. It is 3 o'clock now. Okay. So I hope everybody is able to understand this. Yeah. Yes, I want to. Sumitra madam, read the first 2 sentences. This one. Arunaha Shadvadane Uttishtati. Arun gets up at 6 o'clock in the morning. Mata Ashtavadane Upaharam Karoti. Upaharam Karoti. Mother prepares breakfast at 8 o'clock. Did you understand? Yes, ma'am. Yes. Tripura Sundari, the next 2. Yes, Mata. Pita Sardha Sabda Vadane Agachati. Father comes at 7:30. Swarna. என்னமா anybody has doubt? ஒரு டவுட் இல்ல, அவங்க படிச்சிரட்டும், அதுக்கு அப்புறம் கேக்குறேன். படிச்சுக்கோங்க. Swarna Padona Dashavadane Nitrati. Swarna sleeps at 9:45. Yeah, what is your doubt, ma? இது 12 வரைக்கும் இருக்கு. அப்புறம் நம்ம மார்னிங் ஈவினிங் அத நம்ம அப்படிதான் அது போட்டுக்கணும் இல்லையா? ஆமா. பிராத்தஹ சாயம். ஓகே. ஓகே. ராத்ரௌ at night. அருணஹ in the morning அப்படின்னு அவ போடல. பட் நம்மளாவே நினைச்சுக்கணும். in the morning நீ கொடுத்திருக்கா. So if you want to say Arunaha Pratakale, okay? Okay. That also will be in the Saptami only. Because it is time oriented. Yeah, it will be. At, in, on, all that will be. They just want us to know the time here. If you want to translate, you have to do it. Yeah. No, I'll just stop sharing this here. I have 2 things to show today. But touch this screen sharing itself, it goes. Some problem here. Yeah. I just wanted to share this with you all. Am I audible? Yes, ma'am. Okay. Mata. I'm not sharing it. இல்ல, இனி ஷேர் ஆகல மேம்.
Yeah. Okay. Now? தெரியாது. Yes, ma'am. Yes, madam. Vayam agachati. Now I just did this. Just you can do the match the following like that. Banu madam. நான் பண்ணிட்டவா? Only first one alone. Okay. வயம் கச்சாமக. நாங்கள் போகிறோம். ஓகேயா? 1 minute, ma. Yeah. So vayam கச்சாமக. உத்தம புருஷக பகுவச்சனம். அதனால கச் தாத்துல உத்தம புருஷக பகுவச்சனம். when I wrote this one here, is it visible now? Yeah. It is visible. Yeah, okay. Next, Dhanlakshmi madam. சக நமசி. என்னெல்லாம் இருக்கு பாருங்க. சஹனா என்ன புருஷ, ஆகச்சதி. என்ன இது விபக்தி? சஹானா என்ன அர்த்தம்? பிரதமா பிரதமா விபக்தி. அப்ப அதுக்கு என்ன லக்காரா, என்ன புருஷால வரணும்? லட்லகார. லட்லக்காரா என்ன புருஷ? பிரதம புருஷா. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நமசி வந்து என்ன புருஷ? மத்தியம புருஷா. இப்ப பிரதம புருஷால என்ன இருக்கு? ஆகச்சதி. அவ்வளவுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுமா. நெக்ஸ்ட். தே படந்தி. தே is bahuvachanam, so patanti is also bahuvachanam. Next. Tvam namasti. Madhyama purusha. Madam. Okay. La, next. Aham uttishtami. Yeah. So like this is just a sample. Like this I have prepared 2 or 3 more, and I want to do with you like in the same way I will do the books also with you, okay? So that we just remember. So this another one I have done with numbers. It's already for 45, so I'll just stop here. Because I don't want to give it as homework, because I want to do it in the class.